ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம். இதோட கீவேர்ட் வந்து வில் அப்படின்ற வார்த்தை. சோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஃபியூச்சர் சிம்பிள். சிம்பிள் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் அந்த verb அந்த ஆக்ஷன் மட்டும் பிளைனா நோட்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கால் யூ லேட்டர். இட் இஸ் கோயிங் டு ரெயின். சோ வில் அண்ட் கோயிங் டு இது ரெண்டுமே ஃபியூச்சர் டினோட் பண்ணுது. செகண்ட் டைப் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே வந்து verb should be in ing ஃபார்ம். அதாவது ஃபியூச்சர்ல நடந்துட்டு இருக்க போற ஒரு விஷயம். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் will be பிளஸ் verb should be in ing form. For example, I will be working tomorrow. Third type, future perfect. Future na keyword வந்து will. Perfect na have வந்து add பண்ணிக்கணும். So இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா subject plus will have plus verb should be in past form. அதாவது இது ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆன ஒரு ஆக்ஷனை பத்தி பேச போறோம். For example, I will have finished the project by Monday. So Monday இந்த ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சிருப்பேன். So அதனாலதான் finished வந்து past formல இருக்கு. So last type வந்து future perfect continuous. Future perfect na will have. Continuous na verb should be in ing form. So subject plus will have been plus verb வந்து ing formல இருக்கணும். For example, by 6 p.m. I will have been studying for 2 hours. அதாவது action started earlier, continued for some time until a future moment. இதுதான் வந்து future perfect continuous.